இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக எல்லோரும் முன் வந்து உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அது தவிர கடன் கொடுத்தவங்க இவ்வளவு நாள் உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணி கடன் திருப்பி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து பொறுமையை காப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருவீங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கையும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது தவிர பார்த்தீங்கன்னா போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ஏன்னா 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது ஜீவன ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு, ஆனால் ஜீவன காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி ஆட்சி பெற்று 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். வெளிநாடுகளிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, இன்டர்நேஷ்னல் கரன்சியில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவாளுக்கு சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நிதானமாக இருங்க. முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருக்கும். இளைய சகோதரர்களோட பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எழுத்து, கவிதை, கட்டுரை எழுதுகிறவாளுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் சிறு பின்னடைவு இருக்கும், இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பணம் வந்து இந்த கடன் கேட்க போகிற இடத்துல நிச்சயமாக கடன் கிடைக்கும். பணம் கடன் கொடுத்து உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இன்ஜினியரிங் செக்மெண்ட், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். ஏன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் கடன் யார்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பொழிச்சலூர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க. இந்த சனி பகவான் பொழிச்சலூரில் போய் சேவிச்சுட்டு வர்றது, அங்கே வந்து மாங்காய் தானம் பண்ணிட்டு வாங்க. மாங்காய் வந்து சனி பகவானுக்கு உண்டான ஒரு அதாவது காய் கனி வகைகளில் சனி பகவானுக்கு உண்டான காய்னு சொல்லக்கூடியது. அதனால் மாங்காய் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக விலகக்கூடிய வாய்ப்பும், இந்த காலகட்டமான வக்ர நிவர்த்தி ஒரு பெரிய ஏற்றமான காலமாகவும் நிச்சயமாக அமையும்.